அமெரிக்காவில் உள்ள ஒரு அமைப்பு ஒன்று சொல்லியிருக்கு, நேஷனல் செக்யூரிட்டி அத்தாரிட்டி. அவங்க என்ன சொல்லியிருக்காப்லன்னா, அமெரிக்கா வந்து கடந்த 25 வருஷமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த விஷயத்த வந்து இப்ப ட்ரம்ப் வந்து சுயநலத்துக்காக இப்ப அதோட உடச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்ப ஓப்பனாவே சொல்லியிருக்கு. அப்படி என்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா, ரஷ்யா, சீனா 3 நாடுகளையுமே ஒன்னு சேர்க்கக்கூடாது. அது சேர்த்தா அமெரிக்காவுக்கு தான் பெரிய பிரச்சனை. அதை எதிர்த்து தான் நம்ம வந்து இருக்கணும். அதை வந்து பிரிச்சு தான் எப்போதுமே வச்சிருக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கடந்த 25 வருஷத்துக்கு மேல ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து ட்ரம்ப் வந்து சொந்த ஒரு சுயநலமான பிரச்சனைக்காக என்ன பண்ணிட்டாருன்னா, அதை அப்படியே உடைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் பண்ற வேலைனால இப்ப வந்து சீனாவும், ரஷ்யாவும், இந்தியாவும் 3 நாடுகளுமே ஒன்னு சேர்ற மாதிரி இப்ப வந்துகிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அமெரிக்காவுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த நேஷனல் செக்யூரிட்டி அத்தாரிட்டி அப்படி அவருங்கிற வந்து சோசியல் மீடியால பேசியிருக்காங்க. அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேற்று ஆக்சுவலா ஒரு விஷயத்த பத்தி பேசியிருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐபோன் உற்பத்தி மேனுபேக்சரிங் வந்து இந்தியாவில் வச்சிருக்காங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒரு சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அது என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை நடக்கிறதுனாலதான் சீனால உள்ள எல்லா பிளான்ட்டையும் இப்ப இந்தியாவுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கனால இது ஐபோனோட சிஇஓ டிம் குக் என்ன பண்ணிருக்காப்லன்னா, இந்தியாவில் உள்ள பிளான்ட்டை வந்து அப்படியே நாங்க வந்து அமெரிக்காவுக்கு மூவ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காப்ல. இதுக்கு வந்து அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வரவேற்றிருக்காரு. இதை வந்து அவரோட மெயின் நோக்கமே என்னன்னா, அந்த உலகத்தில் உள்ள அனைத்து முக்கியமான கம்பெனி எல்லாமே அமெரிக்காவில் மேனுபேக்சரிங் உருவாக்கணும். அமெரிக்காவில் வந்து வேலை இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். மற்ற நாட்டுக்காரனுக்கு நீ வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவர் வந்து நிறைய விஷயம் பண்றாரு. அதே மாதிரி இந்த விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. அது வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒர்க் சக்சஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து ஐபோனோட பிளான்ட் வந்து எல்லாத்தையுமே இப்போ நிறைய விஷயத்த ஷட் பண்ண போறாங்களாம். இந்தியாவில் ஷட் பண்ணி அப்புறம் வந்து எல்லாத்தையுமே அமெரிக்காவுக்கு அப்படி மூவ் பண்ண போறாங்களாம். இதுல வந்து ஐபோனுக்கு தான் பெரிய விஷயம், தலைவலி விஷயமே. காரணம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே அதிகமா வாங்குற போன்ல ஐபோனு, அதுவுமே அதிகமா வாங்குறது வந்து அமெரிக்கால தான். அந்த அமெரிக்காவில் வந்து ஒரு ஃபோன் வந்து 1.5 லட்ச ரூபா விற்கிறாங்கன்னா, இதே அமெரிக்காவில் போய் மேனுஃபேக்சரிங் செஞ்சு விற்றாங்கன்னா அது வந்து 1.5 லட்ச ரூபா விற்கிற ஐபோன் வந்து 2லேருந்து 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே கூட போகலான்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சு உற்பத்தி பண்ணோம்னா இங்கே வந்து சேலரியோட பேக்கேஜிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 25,000, 20,000, 50,000 அப்படிங்கிற மாதிரி தான் மினிமம் ஸ்டார்ட் ஆகும் சேலரி பேக்கேஜ்லாம். ஆனால் இது ஆக்சுவலாக நீங்கள் அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமமாக சேலரி வந்து 50, 80, 1 லட்ச ரூபாய்க்கு மேலதான் ஸ்டார்ட் ஆகவே ஆகும். அப்படி எவ்வளோ சேலரி நம்ம கொடுத்தோம்னா அந்த ஐபோனோட பிரைஸ் என்ன எவ்வளவு விற்குங்கிறத பாத்துக்கங்க. ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஐபோன் வந்து 2.5-3 லட்ச ரூபாய்க்கு மேல விற்க போது கண்டிப்பா அது. ஏன்னா அந்த விஷயம், இந்த பிளான்ட்டை வந்து நீங்க அமெரிக்காவுக்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஐபோனுக்கு தான் பெரிய விஷயம், பெரிய தலைவலி. ஏன்னா அதோட